ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டெக்டெக் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த போயா BOYM1 மைக். ஓகேவா, இந்த மைக்குன்னு இல்லை. ஓகேவா, இந்த மைக்குன்னு அல்லாமல் நிறைய பேர் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வேறு பிராண்டாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மைக்கு இந்த போயாவில் மட்டும்தான் மைக் இருக்கா, எக்கச்சக்க பிராண்டில் வந்து இந்த மாதிரி நிறைய லேவியர் மைக்காக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் டேபிளில் வச்சு பேசுகிற மைக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி மைக்கெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எல்லாருமே நம்ம மேக்ஸிமம் ஃபோனில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மொபைலில் தான் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். கரெக்டாக? இப்போ வந்து இதில் போடும்போது நான் என்ன மைக் வாங்கினாலும் என் மொபைலுக்கு எடுக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி இல்லைனா நான் இந்த போயா M1 மைக்கை வாங்கினேன், எனக்கு வந்து இந்த மைக்கு ஒர்க்கே ஆகலை, நான் என்ன தான் யூஸ் பண்ணாலும் என் மொபைலுக்கு வந்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல் இதை பற்றி தான் இருக்க போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் திறந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் எதனால் நடக்குது அப்படின்னா, இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் இருக்குது. அதாவது இப்போ வர மொபைல் மேக்ஸிமம் எல்லா மொபைல்லையுமே நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக் இந்த மைக்காக இருக்கட்டும், ஏன்னா நம்ம இந்த ஹெட்ஃபோன் இருக்குது பாருங்கள், நம்ம ஹெட்ஃபோனில் இன்பில்ட் மைக் இருக்குல்ல, அந்த மைக்கில் கூட நம்ம வீடியோ ஷூட் பண்ணி போட முடியும். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் ஒரு 1 இயர் இல்லை 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஃபோன்லலாம் இந்த எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, அது கொடுக்காமல் இருக்கிறனால தான், கொடுக்காமல் இருந்தால் என்ன ஆகும், நம்ம மொபைலில் வந்து இன்பில்ட்டாக மைக் இருக்குது பாருங்கள், அந்த மைக்கில் தான் நம்ம என்ன வீடியோ எடுத்தாலும் ரெக்கார்ட் ஆகுமே தவிர, இந்த மாதிரி மைக் வந்து நம்ம என்ன தான் ஃபோனில் போட்டாலும் நம்மளுக்கு வேலையே செய்யாது. ஓகேவா, அது வந்து அப்போ வந்து அது வந்து கொடுக்கல, அப்போ வந்து அது ஒரு இதாக கொடுக்கல. இப்போ எல்லா ஃபோன்லேயுமே இது பேசிக் மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து கேமராவில் போய்க்கிங்க, கேமராவில் போய் செட்டிங்ஸுக்கு போய்க்கோங்க. கேமராவில் போனால் செட்டிங்ஸ் சிம்பிள் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் வீடியோ செட்டிங்ஸில் வந்து ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு தேடுங்க. அப்படி உங்கள் ஃபோனில் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது உள்ளே போங்க. எக்ஸ்டர்னல் இருக்கா இன்டர்னல் இருக்கா, இன்டர்னல் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் கொடுத்துங்க. அப்படி இல்லைனா எக்ஸ்டர்னல் இஃப் ப்ரெசன்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அதை கொடுத்துங்க. ஏன்னா சில ஃபோனில் ஃபீச்சர் இருக்கும் ஆனால் ஆஃபில் இருக்கும், நம்மளாக தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சில ஃபோனில் ஃபீச்சர்ஸே இருக்காது. அப்படி உங்கள் ஃபோனில் வந்து இந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குதுன்னு சில ஆப்ஸ் இருக்குது, கேமரா ஆப்ஸ் இருக்குது, அதை ஏற்றுறது மூலமாக இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஆன் பண்ணி அந்த கேமரா ஆப்லேருந்தே நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மைக்கை யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது என்ன ஆப்பு, அந்த ஆப்போட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லாம் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்போட பேர் என்னென்னா கேமரா MX ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ கேமரா. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளே ஸ்டோர் லிங்க்கு. இப்போ வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணோடனே அது கேமரா பர்மிஷன், மைக்ரோஃபோன் பர்மிஷன், அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். 3யுமே கொடுத்துங்க. கேமராவுக்கு தேவையானது தான். இப்போ நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே கேமரா ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் என்னோடய கையை வச்சு கேமராவை மறைச்சிருக்கனால உங்களுக்கு பிளாங்காக தெரியுது. இப்போ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. ஓகே, இப்போ நம்ம செட்டிங்ஸ் வந்தாச்சா. செட்டிங்ஸில் வந்து அப்படி நம்மளுக்கு தேவையான செட்டிங்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மைக் சப்போர்ட் கொடுக்கணும். ஓகேவா, இப்போ அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது, வீடியோ ஆடியோ சோர்ஸ் ஃபார் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல வந்து டிஃபால்ட் அப்படின்றது கேமரா ரெக்கார்டர்னு. இந்த இடத்துல வந்து நீங்கள் மைக்ரோஃபோன், எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஓகே, இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. வெளியில் வந்து நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே ஃபோட்டோ, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோ, இது வந்து வீடியோ 1080p இந்த மாதிரி ரெசல்யூஷனும் நீங்கள் கம்மியாக வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். HDR எல்லா ஆப்ஷனும் இருக்குது. சரி, இப்போ நம்ம அடுத்த ஆப்பை பற்றி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்டாக பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து ஓப்பன் கேமரா. இந்த ஆப்போட ப்ளே ஸ்டோர் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு கேமரா பர்மிஷன் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் ஃபோனை மறுபடியும் கையை வச்சு கேமரா ஹைட் பண்ணியிருக்கேன். மேலே உள்ள செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க. செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இல்லை வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி இங்கே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஆடியோ சோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆடியோ சோர்ஸ் வந்து இந்த கேம் கோடர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, கேம் கோடர் இருந்தால் இருக்கும். நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட், அது செகண்டாக இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு
நீங்கள் வெளியில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து நீங்கள் அந்த 2 ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த 2 ஆப் வந்து கொஞ்சம் பாப்புலராக கொஞ்சம் நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. கொஞ்சம் நிறையா யூசர்ஸ் உள்ள ஆப்பு. அதனால தான் இந்த 2 ஆப்பை நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணேன். 2ல் ஏதாச்சும் ஒன்று ஏற்றினா போதும், 2யுமே ஏற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வந்து இந்த 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 அவங்களோட ஃபோனில் வந்து இந்த ஃபீச்சர் இல்லை மீன்ஸ் இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு தெரியாமையே காசு போட்டு மைக்கை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ப்ராடக்ட் இந்த போயா மைக்கில் வந்து இந்த கீழே அதை வாங்குறப்ப கீழே ரிவ்யூஸ் பார்ப்போம்னா அதில் வந்து ஒர்க் ஆகலைன்னு நிறையா பேர் வந்து இது அவங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தீங்க. இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, இல்லை நம்மளுக்கு ஒரு அறியாமையினால் நடக்கிறது தான். ஓகேவா? நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. அது அந்த மாதிரி ஒரு டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த சின்ன ஒரு பிரச்சனை வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க. உங்கள் ஃபோனில் வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தா இனிஷியல் ஸ்டேஜில் எந்த மைக்கும் இல்லாமல் வீடியோ போட்டாலும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு அப்கிரேட் பண்ணத்தானே செய்வோம். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் மாற்ற வேண்டியது வரும். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நிலமை வரலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சீக்கிரமாகவே ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். அவங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மைக் வாங்கலாம். அவங்க ஃபோனுக்கு ஒர்க் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை வந்து அப்படியே கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிங்க. வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் நம்ம சேனலில் அப்படிங்கிறதையும் உங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் கிட்டத்தட்ட மோர் தென் 70% ஆஃப் வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம சேனல் அனாலிட்டிக்ஸ் சொல்லுது, யூடியூப் அனாலிட்டிக்ஸ் சொல்லுது, நான் சொல்லலை. மோர் தென் 70% ஆஃப் பீப்புள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறது வந்து இன்ஜூரியஸ் டு யூடியூபர்ஸ். ஓகேவா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி டெக் சம்மந்தப்பட்ட மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, டெக் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ்ஸு, டெக் சம்மந்தப்பட்ட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம எப்போ அந்த மாதிரி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து சீக்கிரமாகவே எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்குறோம். நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.